அனைவருக்கும் வணக்கம். பூங்கனி சமையல் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கால் வாட்டி எடுக்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்குது. நம்ம கடையில் வாட்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, வந்த அன்னைக்கே குழம்பு வைக்கணும். மறுநாள் கூட வச்சா கூட அது ஒரு மாதிரி இதாயிரும். இது வாட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு, நம்ம ஒரு மாதம் கிராமத்தில் ஒரு மாதத்துக்கு கூட வச்சுருப்பாங்க. இது நம்ம ஒரு வாரத்துக்கு கூட தாங்கும், வச்சுக்கலாம். இதை எடுத்து வாட்டெல்லாம் தான் கஷ்டம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இப்போ லேசு தான். இப்படி ஒரு அடுப்பு இருந்தால் வெளியே தூக்கி வச்சு லேசாக ரொம்ப கருவி வைக்கக்கூடாது. இப்படி லேசாக இப்படி பிடிச்சிக்கிட்டு வச்சு இப்படி தட்டுங்க. இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். அதை பார்த்தோம்னா இப்படி வாட்டி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பு. இந்த பரம் லேசாக வாட்டிடலாம். அந்த கால் பருங்கன்னா வாட்டத்தான் கொஞ்சம் நல்லா ரோமெல்லாம் இல்லாமல் வாட்டிடலாம். இந்த கால் இதை எடுத்துடணும். இப்படி வாட்ட லேசாக எடுக்கலாம். இல்லை வந்து சீட்டிங்களா, இது மாதிரி எடுத்துடலாம். ரெண்டாவது இப்படி வாட்டையில் ஒரு கருத்துணி வச்சு பிடிச்சிக்கோங்க. சுடுமில்ல, அதனால
பார்த்தீங்களா, கால் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா சுத்தமாக வாட்டிடுங்க. இதில் ஒரு குழம்பு இருக்கும், இதை எடுத்துட்டோம்ல, இதையும் எடுத்துடணும். பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல இருக்கும், குப்பி மாதிரி இருக்கும். இப்படி வாட்டி காலை ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் செய்யாது. வெந்நீர் போட்டு எடுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. வாட்டிட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். ஆட்டுக்கால் பாயாவுக்கு இவ்வளோதான், சுத்தமாக வாட்டியாச்சு. வாட்டியாச்சு, 4 காலம் ரெடி. இவ்வளோதான். வெளியே வாட்டினோம்ல ஆட்டுக்காவை, இப்போ பாருங்க ஒசரை கெட்டி தூக்கி இருக்கு பாருங்க. அதை உங்களுக்கு என்னைக்கு தேவைப்படுதோ ஒரு 2 வாரத்தில் அதை எடுத்து தேவைப்பட்ட காலை எடுத்து நல்லா வெட்டி போட்டு சூப்பு வச்சு நல்லா கூட்டு குருமா நல்லா வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த கால் இப்படி வாட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா தேவைப்பட்ட நேரம் எடுத்து நல்லா தரித்து, ஆனால் அது ஒரு நாளைக்கு வைக்கல, உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வாட்டி ஒசரத்து கட்டி தூக்கி இருக்குது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் வணக்கம்.